அதனால இன்னைக்கு கூலி வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊதியமும் அதற்கேற்ற ஒரு மரியாதையும் கிடைக்கிற ஒரு விஷயத்தை வந்து 100 நாள் வேலை திட்டம் செஞ்சது. இப்ப இவங்க புதுசா கொண்டு வந்திருக்க சட்டத்துல இவங்க 3 நாள் விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு, உரிமையா இருந்த அந்த வேலையை மாத்திட்டாங்க. இனிமே வந்து உரிமையெல்லாம் கிடையாது, ஒன்றிய அரசாங்கம் முடிவு பண்ணும். அதாவது இந்த இடத்துல தான் இந்த 100 நாள் வேலை நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற இடங்கள்ல மட்டும்தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுல இது நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நடக்க முடியாது. அப்ப அங்கெல்லாம் கூலி நம்ம கேட்க முடியாது. ரெண்டாவது, எல்லா மாநிலங்களுக்கும் இவ்வளவுதான் பட்ஜெட்னு சொல்லிட்டாங்க. பட்ஜெட்னு சொல்லிட்டாலே அது ரேஷன் மாதிரி ஆகி போயிடும். முன்னாடி எல்லாம் வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி இருந்தது. எவ்வளவு கூலி வேலை கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலன்னா அந்த காசை மக்களுக்கு கொடுக்கணும்ன்ற அந்த சட்டத்தை மாற்றி இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் சொல்ற அமௌண்ட்டுக்குள்ளதான் எல்லா ஸ்டேட்டும் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். இப்ப தமிழ்நாடுக்கு 1 கோடின்னு சொல்லிட்டாங்கன்னா 1 கோடிக்குள்ளதான் அவங்க வேலை கொடுத்தாகணும். அதனால அந்த உரிமை வந்து கண்டிப்பா முழுமையாக கொல்லப்பட்டது. அந்த உரிமை வந்து இனிமே கிடையாது. அதனால 100 நாள் இனிமே வந்து யாரு கேட்டாலும் எல்லா டைம்லயும் கொடுக்க முடியாது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா 60-70 நாளுக்கு மேல வேலை கிடையாது. ஏன்னா இந்த 10 வருஷத்துல இந்த ஒன்றிய அரசாங்கம் பாஜக வந்ததுல இருந்து இந்த பட்ஜெட்டை கம்மி பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க.